ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலவேளையில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம், சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை அந்த வேத பகுதியில் நாம் பார்க்க முடியும். பலன் அளித்து, சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். பலன் தராமல் ஆசீர்வாதத்தை தந்தால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. சமாதானம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை தந்தாலும் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆண்டவர் முதலாவது பலன், 2வது சமாதானம், 3வது தான் இவைகளை வழிநடத்தக்கூடிய ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த மனிதன் எழும்ப கூட முடியாமல் இருக்கிறான். அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லை. அவன் அனுபவிக்க முடியாது. அவன் அதை தொட்டு பார்க்க முடியாது. அவன் அந்த வேதனையினால நிரம்பி இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, பலன் அளித்து பலன் தந்து. 2வது ஆண்டவர் அதில் சொல்லியிருக்கிறார், சமாதானம் அருளி. நம் சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், சமாதானத்தோடு இல்லாமல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் அது நம்முடைய இருதயத்தில் வேதனையை தரும். இது நம்முடைய வாழ்வில் அனுபவமாக அநேகருக்கு இருக்கும். நீதிமொழிகள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வீடு நிறைய பொருட்கள் இருந்து சண்டைக்காரியோட குடும்பம் நடத்துறத பார்க்கிலும், அமெரிக்கையான சமாதானமான ஒரு சின்ன குடில், சின்ன குடிசை, சின்ன வீடு போதும். ஏன்னா அதுல நீங்க உட்காந்து நிம்மதியா சாப்பிட முடியாது. எல்லாம் இருக்கும். சாப்பாட்டுல கை வச்சா பிரச்சனை, சோபால உட்கார்ந்தா பிரச்சனை. நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்ப அந்த வீட்டுல கெஸ்ட் வருகிறவர்களுக்காக ஒரு சோஃபா செட். அந்த சோஃபா செட் எப்படின்னா, மர சேர், அதுல அந்த ஃபோம் போட்டு சோஃபா செட். இவங்க குடும்பத்தார் மட்டும், அதாவது மனைவி, புருஷன், மகள், அவங்க அப்பா அம்மா. புருஷன் வீட்டுல இருந்து ஒருத்தரும் வீட்டுக்குள்ள வர முடியாது, அது வேற. மனைவி வீட்டுல இருந்து வருவாங்க, அவங்க வந்தாங்க அவங்க உட்கார்றது. அதுக்கு ஆட்டோமேட்டிக் சோஃபா மேல. இப்போ வருகிற கெஸ்ட் எங்க இருப்பாங்க? கீழே வந்துட்டு இப்படியே போயிடுவாங்க. அவங்க அதுல உட்கார்ந்தா அந்த ஆட்டோமேட்டிக் சோஃபா தேஞ்சிரும். அவங்களுக்காக தனியா மேல ஆட்டோமேட்டிக் சோஃபா. அது இடுப்பொலிக்கு மசாஜ் பண்ணிவிடும். அது ஏகப்பட்ட அதுல விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப காஸ்ட்லியா. உட்காந்து ஏச்சா கிழிஞ்சிருமா. அப்ப இந்த ஆட்கள் எல்லாம் என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் சமாதானமே இருக்காது. யாரோ வந்து உட்காந்துட்டாங்கன்னா, தேஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? ஒரு சமயம் அவங்க வீட்டுக்கு வேலைக்காரன் ஒரு பையன் வந்தான். இந்த கிளீன் பண்றதுக்கு, வீட்டை துடைக்க, அந்த கிரில் எல்லாம் கொஞ்சம் துடைச்சி விட ஒருத்தனும் வர சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு பியூனு, யாரோ சம்படி எல்ஸ் வந்திருந்தான். அவன் அழகா வேலையெல்லாம் செஞ்சா. அவனுக்கு போய் என்ன சாப்பாடு வேணும்னாங்க. அவன் சாம்பார் சாதம் கேட்டிருக்கேன் கடையில். அதை அவங்க செய்யலை. கடையில் போய் அவனுக்கு ஒரு சாம்பார் சாதம் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. அவனை அழகாக உட்காந்து சாம்பார் சாதம் உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் எடுத்து போட்டு, அவன் கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டா, போய் அந்த சோஃபா
இந்த காஸ்ட்லியான சோஃபா இருக்குல்ல, அதில் படுத்து தூங்கிட்டான். இவங்க இவங்க என்ன ஆளே காணாம, எங்கே வேலை செய்யலையா, இப்போ சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் தூங்கிட்டானா, போய் பார்த்தா அவன் சோஃபாவில் படுத்து நிம்மதியாக ஃபேனை படுத்து தூங்குறான். இந்த அம்மாவுக்கு வந்துச்சு கோபம். ஏன்னா அதில் அவங்கள தவிர வேற யாரும் உட்காரக்கூடாது, உட்காந்தா தீட்டாயிருமே. இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் ஊழியம், ஆண்டோடைய அபிஷேகம், வல்லமை, பவர் சொல்கிற ஆட்கள் இதெல்லாம். ஒரு சோஃபாவில் ஒரு ஏழை போய் படுத்துட்டான். அது அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவன் தான். சமாதானம் இழந்து, மகிழ்ச்சி இழந்து, நீ வேலை செஞ்சதெல்லாம் போதுடா தம்பி, கிளம்பு முதல்ல அப்படின்ட்டு அவனை கிளப்பி அனுப்பிட்டு, அப்புறம் இவங்க பெனாயில் போட்டு அது என்னென்னத்தையும் போட்டு அந்த இது சோஃபாவை தொடச்சி. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல சமாதானம் இருந்தால் தான் ஆசீர்வாதம் வந்தால் நல்லது. சமாதானம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் பாடணும். யாராவது காரை தொட்டாங்களா, யாராவது இது பண்ணிட்டாங்களா, அதை பண்ணிட்டாங்களா. இப்போ இந்த மாதிரி ஆட்களை பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடைக்காது, எங்கேயுமே பார்க்கிங் இருக்காது. ஏதாவது ஒரு சந்தில், நாற்றம் முடிச்ச சந்தில் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க காரை. அப்போல்லாம் அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா கார் பார்க்கிங் கிடைக்கல. அதனால் அங்கே விடுவோம், இறங்கி வரும்போது முக்க பிடிச்சே வந்துடுவோம். மறுபடியும் போய் கார் எடுத்துகிட்டு வரும்போது, ரோட்டில் வரும்போது அப்படி கார் பரிசுத்தமாயிடும். தனக்கு ஒன்றுனா உடனே காரை பார்க்கறது, அழுக்காயிடுச்சா, இதாயிடுச்சா, அதாயிடுச்சா, சமாதானமே இருக்காது. ஒரு கரை பட்டுச்சு, ஒரு ஏதாவது ஆச்சுன்னா உடனே அவ்வளோதான். உடனே ஆண்டவர்கிட்ட போய் நான் நல்லா தானே உமக்கு ஜெபம் பண்ணுறேன், ஊழியை செய்கிறேன், கொடுக்குறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை. ஆண்டவர் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறாரு, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு. நீ பலன், உனக்கு நல்ல பலத்தை தந்து, சமாதானத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பா. அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, கர்த்தர் அழகாக என்னை ஆசீர்வதிக்கிறா, கர்த்தர் நடத்துவா, அப்படி போவீங்க. சில நேரத்தில் நமக்கே அந்த ஈகோ இருக்கும். ஆமாம், எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஹியூமனாக பிறந்த எல்லாருக்குமே அந்த சில ஈகோக்கள் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, யாராவது நம்ம பைக்கில், நம்ம காரில், நம்ம வீட்டில் யாராவது ஏதாவது அழுக்கு பண்ணிட்டான், உடனே கோவம் வந்துடும், சமாதானத்தை இழந்துருவோம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். முதல்ல பலனை தருகிறார். நீ உனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க பலன். ரெண்டாவது, உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சமாதானத்தோடு வழிநடத்துவதற்கான சமாதானம். மூன்றாவது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது தேவனை விட்டு அது நம்மை விலக்கி விடாது. பலன் தந்து, சமாதானம் தந்து, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் இன்னும் தேவனிடத்துல கிட்டி சேருவோம், நாம் இன்னும் தேவனோட நெருங்கி இருப்போம். சிலர் பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டா உடனே அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு, எனக்கு இங்கே வேலை இருக்கு, எனக்கு அங்கே வேலை இருக்கு, எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த வேலை இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு வீடு கட்டிட்டா, ஒரு நல்ல வீட்டை ஆண்டவர் கொடுக்குற வரலும், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், வீட்டை கொடுத்துட்டாரு. பாஸ்டர் போய் கேட்கணும், ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர் சபை பக்கமே காணோம். அட ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க, இந்த காட்டுக்குள்ளே வீட்டை கொடுத்துட்டாரா, எந்த நேரத்தில் எந்த திட்டு போய் வருவானே தெரியல, அதை கண்காணிக்கவே எங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு தான் நிறைய பேருக்கு வீட்டை ஆண்டவர் தர்றதில்லை. சில காரை வாங்கிடும், காரை வாங்கிட்டா யாராவது, அதுவும் பழைய காராக இருக்கும், அதில் யாராவது லிஃப்ட் கேட்டா, அந்த காரில் லிஃப்ட் கேட்டு என்னை ஏற்றிட்டு போய், நீங்கள் அந்த பக்கம் தானே போகிறீங்க, அந்த ஊரில் இறக்கிறீன்ட்டா வரும் பாருங்க கோவம். சமாதானம் இழந்துடும். அவன் இப்படி என்ன பார்த்து கேட்கலாம். ஒன்றும் இல்லை, பைக்கில் போயிட்டு இருப்போம், ரோட்டில் நம்மளை கிராஸ் பண்ணி திட்டிட்டு போயிடுவான். அவங்ககிட்ட இறங்கி சண்டை போட்டு
நீ எப்படி ஆச்சரா பூச்சரா, யார் தெரியுமா, நான் என்ன தெரியுமா, நான் அவரு தெரியுமா, நான் இவரு தெரியுமா, நீ யாரா இருந்தா என்ன, உன் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். பலன் இல்லை. ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சாப்பிட கூட பலன் இல்லை, பார்க்க கூட பலன் இல்லை. என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் அது சாப்பிட கூட பலன் கிடையாது. ஆபிரகாமுக்கு அப்படி 175 வயதுலேயே அவனுக்கு நல்லா இருந்துச்சு கண்ணு. அவன் நல்லா சாப்பிட்டான், தெம்பா இருந்தான். 80 வயசு. ஈசாக்குக்கு வயசு 100க்கு மேல. சாப்பிட்டாங்க நல்லா. ரெபேக்காள் சொல்றா, 2 ஆட்டை சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறேன். சமாதானம் இருந்துச்சுங்க, சந்தோஷம் இருந்துச்சு, பலன் இருந்துச்சு, சாப்பிட்டான். அதோட ஜீரணமாகிற அளவுக்கு பலன் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு ஏதாவது சாப்பிட்டா ஆண்ட்ராஸ் இதை எடு, அதை எடு, இதை எடு, அதை ஊத்து, இதை ஊத்துன்றோம்ல. அன்னைக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஒரு ஆட்டை சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்தாங்க. ஒரு கன்றுக்குட்டியை 3 பேரை சாப்பிட்டு தெம்பா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. அப்ப இந்த கால வேளையில ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதற்காக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறா. உனக்கு பலன் அருளி, சமாதானம் அருளி, உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ தேவனுக்குள் நிலைத்திருப்பாய். தேவனுக்குள் கட்டப்பட்டு நீ மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உனக்கு குழப்பம் இருக்காது. உன் அப்பத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பாய், உன் தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுப்பாய். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் விளங்குவாய். உனக்கு அந்த காய்மகாரம் உள்ள இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பலன் அளித்து சமாதானம் அருளி உன்னை ஆசீர்வதிக்க போகிறா. இந்த காலங்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் அப்படி பலன் தந்து சமாதானம் அருளி ஆசீர்வதிக்க போகிறா. தேவனுடைய பலன், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் இன்றைக்கு இறங்கி வர போகிறது. கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். ஆமேன், ஆமேன்.